அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் எஸ்டிபிஐ கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் தொண்டர்களையும் பொதுமக்களையும் திமுகவினர் மிரட்டுவதாக மத்திய சென்னை வேட்பாளராக போட்டியிடும் திரு தெஹ்லான் பாகவி தெரிவித்துள்ளார். சென்னையில் திமுகவினரால் தாக்கப்பட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எஸ்டிபிஐ கட்சியைச் சேர்ந்த பெண்களை மத்திய சென்னை வேட்பாளர் தெஹ்லான் பாகவி, அமமுக தென் சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சுகுமார் பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தெஹ்லான் பாகவி, அமமுக மற்றும் எஸ்டிபிஐ கூட்டணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் அனைவரையும் திமுகவினர் தொடர்ச்சியாக மிரட்டி வருவதாக தெரிவித்தார். பரமசிவம் என்பவர் தலைமையிலான ஒரு 40க்கும் மேற்பட்ட கும்பல் அங்கே வந்து இந்த தாக்குதலில் ஈடுபட்டது. மிக மிக மோசமான அந்த பெண்கள் சொல்லுகிற செய்தி, நாங்கள் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளுக்கு அந்த பகுதியில் இனிமேல் நாங்கள் போய் நிற்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூசுகிற மிக மிக மோசமான வார்த்தைகளால் அந்த பெண்களை திட்டியும் பேசியும் அடித்தும் உதைத்தும் மிக மோசமான ஒரு கொடூர நிகழ்வை அங்கே நிகழ்த்தியிருக்கிறார்கள். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதியில் பிரச்சாரம் செய்கிற பல எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டச் செயலாளர் உட்பட பலரும் மிரட்டப்படுகிறார்கள், பிறரும் அச்சுறுத்தப்படுகிறார்கள். நீ இந்த பகுதியில் தான் இருக்கணும், என்ன நடக்கும்னு தெரியாது என்கிற அளவிற்கு மிக மோசமாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். எனவே திமுகவினுடைய இந்த ரவுடிசத்தை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இதற்கு சரியான ஒரு பதிலடியை வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.